இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் கேட்டு திமுகவுக்கு காங்கிரஸ் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு TR பாலு தலைமையிலான திமுக குழுவினருடன் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு டெல்லி சென்று ராகுலிடம் பேச்சுவார்த்தை விவரங்களை கிரிஷ் சோடங்கர் எடுத்துரைத்தார். அதன் பிறகு அவர் கூறுகையில் 25 இடங்களை திமுக கொடுத்தால் அது எங்களுக்கு தேவையே இல்லை என்றார். நாங்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்காவிட்டால் திமுகவுடன் கூட்டணி தொடர வாய்ப்பில்லை எனவும் அதிரடியாக சொன்னார். They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them. We only hope that our wish list that we have submitted will be accepted by the DMK. Then only we can continue with this. இந்த நிலையில் தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறுகையில், காங்கிரசுடன் கூட்டணி இல்லாவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக 25 இடங்களில் கூட ஜெயிக்காது என்றார். தவிகவை கண்டு திமுக பயப்படுவதால் போவோர் வருவோர் எல்லோரையும் திமுக கூட்டணியில் சேர்த்து வருகிறது எனவும் கிண்டலடித்தார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் திரு கிரீஷ் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கார். இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவருக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006ல காங்கிரஸ் இல்லாமல் திமுக அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்னைக்கு காங்கிரஸ் இல்லை மட்டும் இல்லை என்றால் 30 தொகுதிகள் தாண்டி இருக்காது. இதே நிலைமை தான் இன்னைக்கு திமுகவுக்கு இப்போ இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். அதனால திமுக கண்டிப்பாக கலைஞரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பத்தி பேசுறதுக்கோ இல்லை அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இல்ல அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில தலைவரிடம் ஏதாவது இருந்தாலும் தலைவர் வழியாக என்னன்னா காங்கிரஸ் எனக்கு எப்பவுமே நேச்சுரல் பார்ட்னர். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சினால இந்தியாவில் இன்னைக்கும் ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்பவுமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அவங்க கடைசியா கேட்கறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்கறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாம் கேட்கல. அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜா கண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லிதான் ஏற்படுத்திருக்கணும். இல்லாட்டி நேரம் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இல்லாட்டி திரு ராஜா கண்ணப்பன் மீதோ இல்ல தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமா பேசுறதுனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில அது சம்பந்தமாக எந்த நான் கருத்து தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியா அறிவிக்கப்படும். தாவேகாவை வைத்து பேரம் பேசுவதற்காகவே மற்ற கட்சிகள் சொல்லப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல, அதாவது திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்த பெரிய பயத்துல தான் எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்க தேமுதிகவை சேர்த்ததுல நீங்க பாத்துக்கலாம். தேமுதிக எந்த காலத்திலயாவது திமுகவோட சேர்ந்தோன்னு யாராவது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி திமுக ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தோட ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, சர்வேயை பாக்குறாங்க. அடுத்த நாள் யாரு கிடைச்சாலும் உள்ள கூட்டணி செய்யறாங்க. ஒரு வருஷமா இப்ப முதல்வர் சொல்லிட்டு இருந்தாரு, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கே என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எல்லா 5000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பவும் தேமுதிக கட்சியை சேர்த்திருக்கிறாரு. எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு யாரு எந்த தலைவர் அந்த வழியா நடந்து போனாலும் கூப்பிட்டு கட்சியில சேர்க்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு.
ஒண்ணே ஒண்ணு அவங்களுக்கு அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சிருச்சு, அவங்களுடைய கட்சியின் நிலவரம் என்ன களத்துல இருக்குன்னு தெரியுது, எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு தெரியுது. எல்லா தரப்பு மக்களிடமும் இன்னைக்கு திமுக இருக்கிற எதிர்ப்பு தெரியுது. அதனால கண்டிப்பாக திமுக என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த தேர்தல் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். பாமக ஒரு பலமான கட்சியா இருந்தாங்க, கூட்டணி கட்சியா இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க மட்டும் தான் சொன்னீங்க நான் பலமா இருக்கும். இல்ல ஒரு விஷயம் நீங்க இல்ல எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முன்னாடி இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரியும், தம்பி சீக்கிரம் வருகிறார்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த நாட்கள். எங்களுடைய கட்சியில் திமுக தவிர்த்து அனைவரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தலைவர் வழியிலையும் தலைவர் செயல்பாட்டுக்கும் எங்க தலைவர் போற வழியிலையும் யாரு வந்தால் பொருத்தமா இருக்கும் மக்களும் தொண்டர்களும் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான முடிவு தான் தலைவர் எடுக்க முடியும். எல்லாரும் கூட கூட்டணி வைக்கிறப்ப அந்த முடிவுகள் எடுத்தால் அப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. யாரும் எங்களுடன் வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க, எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஆனால் யாரு வந்தால் பொருத்தமாக இருக்கும் மக்கள் எங்களுடைய தலைவருக்கு இன்னைக்கு 25% 40% அளவுக்கு மக்கள் வந்து இந்த ஒரு 2 வருஷத்துல 40% மக்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலான கூட்டணி தான் அமைக்க முடியும். அது அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமைந்தால் எங்களுடைய தலைவர்.